என்டிஏ கூட்டணியை விட்டு டிடிவி தினகரன் வெளியேறுவதற்கான நேரங்காலம் எல்லாமே வந்துருச்சு. நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டிஏ கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இந்த கூட்டணி மாதிரி ஒரு பலவீனமான கூட்டணி வேறு எதுவுமே கிடையாது. திமுக மெகா கூட்டணி பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது. காங்கிரஸ் இருக்குது, மதிமுக இருக்குது, இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சில கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலிருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே அவங்க பயணிச்சிருக்கிறாங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதே கூட்டணி 2026 சட்டசபை தேர்தலையும் சந்திக்க போகிறாங்க. வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாரு. வெற்றி பெற முடியல, படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சார். 2026 நம்ம எப்படியாவது மெகா கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முயற்சித்துக்கிட்டே இருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி தேவைப்பட்டது, பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமி தேவைப்பட்டது. ரெண்டு பேருமே இரவோடு இரவா கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எல்லாரும் பார்க்குற மாதிரி நாங்கள் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணியோட நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வெளியிட்டாங்க. அதுலேயும் ஒரு இக்கு வச்சு தான் அவருமே பேசினார். ஒரு கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டும் போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி எதுவும் சொல்லலை, அவர் அமைதியாகவே இருந்துட்டார். இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேச முடியாம தான் இருக்காரு. பாஜகனுடைய தலைமையா நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தானே கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அதிமுக தலைமையில தானே கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஆமா போட்டு போற மாதிரியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். அண்ணாமலை அப்படி கிடையாது. அண்ணாமலை எப்படின்னா எப்போதுமே அவரை சுற்றி ஒரு அரசியல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நினைப்பவர். ப்ரெஸ் மீட்டுகள்லாம் தைரியமாக கையாளக்கூடியவர். அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் 7ஆம் பொருத்தம். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் பிடிக்காது, கருத்து மோதல்லாம் நிறைய இருக்கும். இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, பிஜேபியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க, இது பாரதிய ஜனதா ஆட்சி தான் இங்கே அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். இது தமிழிசை சவுந்தரராஜனும் அதை வலியுறுத்துறாங்க. எப்படின்னா மகாராஷ்டிராவில் எப்படி நடக்குதோ கூட்டணி ஆட்சி நடக்குதோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வானதி சீனிவாசனும் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இது எல் முருகனுமே மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனுமே அதை சொல்கிறார். இப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, தமிழகத்தை பொறுத்தளவில் அதிமுக பெரும்பான்மையாக இடங்களை வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அமைச்சாலும் இங்கே கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் போகும்போது அவர் ஒரு வார்த்தையை விட்டார், நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது, நாங்கள் தனிச்சு தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் ஒரு ஃபோன் கால் போட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஆஃப் ஆயிட்டார். ஒரு தனியார் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் செய்தியாளர் கேட்குறாங்க, நீங்கள் ஏமாளிகள் நாங்கள் இல்லை, நாங்கள் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு போய் கேட்குறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அது திமுகவினுடைய வாயை அடைக்கிறதுக்காக நாங்கள் அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமியும் தயாராகிட்டார். இப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் தான் சொல்றாரு, தினகரன் எங்க கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலுமே பார்த்தீங்கன்னா அமமுகவுடைய பெயரையோ டிடிவி தினகரன் பெயரையோ அவர் உச்சரிக்கல. இப்போ அந்த சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போறாருல்ல, இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போகிறார் இல்லையா, போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட இணைந்து அந்த பரப்புரையில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்க கட்சியினுடைய பெயரையும் அந்த கட்சியினுடைய தலைவர் பெயரையும் சொல்கிறாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களுடைய பெயரையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியும் எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிறார். நயினார் நாகேந்திரன்ட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க,
டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து இணைஞ்சு ஒரு மேடையில் வந்து ஏறுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து நாங்கள் பேசி ஒரு முடிவு பண்ணி நாங்களாம் வந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, யாரோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணணும், யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் எடுக்கிற முடிவு. நாங்கள் யாரோட ஒரே மேடையில் உட்காரணுங்கிறத நாங்கள் தான் முடிவு எடுக்கணும், மற்றவங்க யாரும் முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நயினா நாகேந்திரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே வந்து அந்த பேட்டியில் வந்து ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வந்து இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, திமுகவை வந்து வீழ்த்தணும், திமுக வந்து ஒரு தீய சக்தி, திமுகவை நம்ம வீழ்த்தணும், அது அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு நம்ம செயல்பட வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பொதுவாக வந்து பேசுகிறார். திமுகவை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஓரணியில் திரண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையுமே டிடிவி தினகரனை அங்கீகரிக்கிறார். இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறோம், மோடியினுடைய கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறோம், நாங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அவங்களோட தான் பயணித்தோம், அந்த கூட்டணிக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே இருந்து டிடிவி தினகரனை ஒதுக்கி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவருமே வந்து செயல்படுறாரு. இப்போ வருகிற செய்தியாளர் சந்திப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. டிடிவி தினகரன் நேற்று நடத்தின செய்தியாளர் சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தளவுல 4 அணிகளாக கூட உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்த உடனே இந்த கூட்டணிக்குள்ளே எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதா ஒரு தகவல் வந்து இருக்குது. அவங்க வந்து பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களோட பேசி சமரசம் செய்து சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நயினா நாகேந்திரன் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கருத்து கேட்டோம்னா அப்படியே நகண்டு போயிடுறாரு. கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளிவருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் நயினா நாகேந்திரன் தான். என்டிஏ கூட்டணியை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலகிறதுக்கு அண்ணாமலை ஒரு காரணமாக இருந்தார். அதே மாதிரி என்டிஏ கூட்டணியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர் விலகுவதற்கு நயினா நாகேந்திரனும் ஒரு காரணமாக இருந்தார். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பட்ட கருத்துக்கள், இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ளே அவருக்கான ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் எதுவுமே வந்து கிடையாது. இன்று வரைக்குமே செய்தியாளர் சந்திப்பில் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பிஜேபி வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் 18% வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா இது யாருனால வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அரசியல் விமர்சகர் எல்லாத்துக்குமே தெரியும், அரசியல் பேசக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஓபிஎஸ்னு ஒருவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த 18% வாக்கு கிடைச்சிருக்குமா? அவர்னால வந்த வாக்கு தான் இந்த 18% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 4 அணிகள் கூட உருவாகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு என்னைக்கு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே இது அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து டெபாசிட் இழக்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கக்கூடிய இடங்களை வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? வரவும் முடியாது. அதே டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சது அப்படின்னா இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இவரால் வந்து பேச முடியுமா? இப்படி 2 பேருமே வந்து முரண்பட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமினால எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும். அதனால டிடிவி தினகரனை எப்பயாவது கூட்டணி விட்டு அனுப்புகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அமமுகவுடைய தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணி ஒன்றும் தேவையில்லை, நம்மளை வச்சு தான் என்டிஏ கூட்டணி, அவங்களால நமக்கு வந்து லாபம் இருக்கா? இல்லை, நம்மளை வச்சு தான் அவங்களுக்கு வந்து லாபம். அப்படிங்கிறப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ளே எதுக்குள்ள இருக்கணும், நம்ம வந்து எப்போதும் போல தேர்தலை சந்திச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தொண்டர்களுமே வந்து நினைக்கிறாங்க. 2021 சட்டசபை தேர்தல் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரனால ஆட்சி இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து டிடிவி தினகரனாலேயே அதிமுக தோல்வியை சந்தித்தது இது எல்லாருக்குமே தெரியும்.
எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதத்தால் அதிமுக பலவீனமாக இருக்குது. இதை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் திருமதி சசிகலா அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது நமக்கு தெரிஞ்சது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் தனியாக கட்சியை ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்க கூட்டணிக்குள்ளே இழுத்து நம்ம தேர்தலை சந்தித்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவே கூடாது அப்படிங்கிற ஒரு முரண்பட்ட கருத்தோடு இருக்கிறாரு. டிடிவி தினகரன் வெகு விரைவில் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.